ஜோதிட மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்று முதல் நாம் ஒவ்வொன்றாக ஜோதிட பாடங்களை காண இருக்கின்றோம். இந்த பாடத்திட்டத்தின் பெயர் நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் என்பதே. இது முதல் பகுதி, பாடம் 1. ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். அந்த கடலில் உங்களால் முடிந்த அளவிற்கு பல்வேறு ஜோதிட கலைகளை கற்க வேண்டும். என்னிடம் மட்டுமல்லாது இன்னும் நிறைய பேர் ஜோதிடர்கள் கற்றுக் கொடுக்கின்றனர். பல்வேறு முறைகளையும் கற்று நீங்கள் ஒரு உதாரண ஜோதிடராக உருவாக வேண்டும் என்பதே இந்த ஜோதிட வகுப்பின் நோக்கம். இதில் அடிப்படையிலிருந்து நாம் சொல்லிக் கொடுக்க இருக்கின்றோம். அடிப்படை முறையில் இருந்து கிரகங்கள், பாவங்கள், ராசி கட்டங்கள், திருமண பொருத்தங்கள், இவ்வாறாக ஒவ்வொன்றாக நமது வகுப்பில் தொடர்ந்து சொல்லிக் கொடுக்க இருக்கின்றோம். பாருங்கள், ஜோதிட வகுப்பிற்குள் செல்வோம். ஜோதிடம் என்றால் என்ன? இதுதான் மிகவும் முக்கியமான கேள்வி. ஜோதிடம் என்பது நம்மால் முடியாத பொழுது, நம்மால் முடியாத சில விஷயங்களை நமக்கு அப்பால் உள்ள ஒரு ஆற்றலை நம்பி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னதான் சில முயற்சி எடுத்தாலும் சில சமயங்களில் அவர்களால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் அவர்கள் முன்னேற முடியாமல் திகைத்து நிற்கின்ற பொழுது இந்த ஜோதிடம் என்பது அவர்களுக்கு கை கொடுக்கின்றது. இந்த ஜோதிட பாடத்தில் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது கிரகங்கள். கிரகங்களை நம் முன்னோர்கள் மொத்தம் 9 கிரகங்களாக வகைப்படுத்தியுள்ளனர். அதில் முக்கியமானது சூரியன், சந்திரன். இந்த சூரியன், சந்திரன் என்பதை நாம் தாய், தந்தையர் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். சூரியன் தந்தை, சந்திரன் தாய். அடுத்து செவ்வாய் சகோதர காரகத்தை உள்ளடக்கியுள்ளது. சுக்கிரன் தங்கைக்குரிய காரகத்தையும், ஆண் எனும் பொழுது மனைவிக்குரிய காரகத்தையும் உள்ளடக்கியுள்ளது. அதேபோல் செவ்வாய் என்ற கிரகமும் ஒரு பெண்ணிற்கு சகோதர காரகத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கணவன் காரகத்துவம். அடுத்து ராகு இருக்கின்றார், கேது. இவர்கள் இரண்டும் நேல் கிரகங்கள். இவற்றை பற்றி நாம் விவரமாக பின்னர் பார்க்க இருக்கின்றோம். அடுத்து இருக்கின்ற முக்கியமான கிரகம் குரு. இந்த குரு என்ற கிரகம் என்பது தெய்வத்தையும் குறிக்கின்றது, பொது பணத்தை குறிக்கின்றது. இவ்வாறான பல விஷயங்களை இந்த குரு என்ற கிரகம் தன்னுள் வைத்துள்ளது. அடுத்து புதன். கிரகங்களில் மிக முக்கியமான பாவங்களை தன்னுள் வைத்திருப்பதும் இந்த புதன் என்ற கிரகம்தான். ஏனென்றால் புதன் என்ற கிரகம் தாய் மாமனை குறிக்கின்ற மிகவும் முக்கியமான கிரகம். புதனை தவிர்த்து நாம் பலன் கூறுவது மிக சரியாக வராது. கிரகங்களுக்கும் நமக்கும் நேரடியாக நிறைய தொடர்புகள் உள்ளன. குறிப்பாக சூரியன் இல்லை என்றால் பூமியில் உயிர்கள் தோன்றியிருக்க வாய்ப்பில்லை. அதேபோல் சந்திரன் காரகமாகிய நீர் போன்ற முக்கியமான விஷயங்கள் இல்லை என்றால் உயிர் தோன்ற வாய்ப்புகள் இல்லை. அதேபோல் ராகு, கேதுக்கள் அமாவாசை, பௌர்ணமி நாட்களில் அதனுடைய தாக்கங்கள் சற்று அதிகமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் பூமியில் உள்ள உயிர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளன என்பதை நம்மால் மறுக்க முடியாது. இந்த பூமி மண்டலத்தில் பல்வேறு லட்சக்கணக்கான நட்சத்திர கூட்டங்கள் உள்ளன. அந்த கூட்டங்கள் நமது முன்னோர்கள் ஒவ்வொன்றையும் ஒரு மண்டலமாக வகைப்படுத்தி 27 நட்சத்திர மண்டலமாக வகைப்படுத்தி வரிசைப்படுத்தி வைத்துள்ளனர். அந்த 27 நட்சத்திர மண்டலங்களிலிருந்தும் 9 கிரகங்கள் வழியாக நமக்கு ஏற்படுகின்ற நன்மை தீமைகளையே நம்மை பாதித்து வருகின்றது. அதற்கான பரிகாரங்களையும் நாம் செய்து வருகின்றோம். அவற்றில் முதலாவது நட்சத்திர கிரகம் எது என்று நாம் பார்க்கும்போது அஸ்வினி, இரண்டாவது பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம்,
அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆக மொத்தம் 27 நட்சத்திர கூட்டங்கள். இந்த ஆகாய மண்டலம் நீள்வட்டமான பாதையில் இந்த 27 நட்சத்திர கூட்டங்கள் இருக்கின்றன என்பதை நாம் கவனத்தில் கொண்டு இந்த 27 நட்சத்திர கூட்டங்களையும் 12 ராசி மண்டலங்களில் நாம் பிரித்து கொடுத்துள்ளோம். ஸோ அதுதான் மிக முக்கியமாக ஒன்று. ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேகத்தில் மாறுபடுகின்றது என்பதையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். சந்திரனுக்கு இந்த ஆகாய மண்டலத்தில் சுற்றி வர 1 மாதம் ஆகின்றது, கிட்டத்தட்ட 28 நாட்கள். சூரியனுக்கு 1 வருடம், செவ்வாய் 1.5 ஆண்டுகள், ராகு கேது ஆகிய 2 18 ஆண்டுகள், சனிக்கு 30 ஆண்டுகள் ஆகின்றன. ஆக இவ்வாறாக ஒவ்வொரு கிரகத்திற்கும் நாம் அதனுடைய சுற்றுவட்ட பாதையை வைத்து அதனுடைய சுழற்சியை வைத்து எத்தனை ஆண்டுகள் சுற்றுகின்றன என்பதையும் நமது முன்னோர்கள் வகுத்துள்ளனர். இவற்றையும் நீங்கள் குறிப்பில் கொள்ள வேண்டும். அடுத்த பாடம் 2இல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.